அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவலுங்க. அதாவது தற்போது பார்த்தீங்க அப்படின்னா அமாவாசை நாள் வருகிறது. இந்த அமாவாசை ஆடி அமாவாசை அப்படிங்கிறதுனால ரொம்பவே விசேஷத்திற்குரிய ஒரு நாளாகவே பார்க்கப்படுதுங்க. இந்த அமாவாசையில் நாம் இந்த இலையின் மீது தீபத்தை ஏற்றும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை ரொம்பவே பிரகாசமாக இருப்பதோடு மட்டும் இல்லாமல் செல்வம் செழிப்பு அதிகரிக்க செய்யும் அப்படின்னே சொல்லலாம். அப்படி நாம் எந்த இலையின் மீது எந்த தீபத்தை எவ்வாறு ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத பற்றின தகவலை தாங்க இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே புகழலாம். பொதுவாக அமாவாசை நாளில் பார்த்தீங்க அப்படின்னா நாம் தீப வழிபாடு செய்வோம். அதிகபட்சமாக முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்வோம். அதுவும் ஆடி மாதம் அப்படின்னு வரும்பொழுது நாம் நிறைய விஷயங்களை மேற்கொள்வோம். ஆடி மாதத்தில் இறை வழிபாடோடு நாம் முன்னோர்களினுடைய வழிபாட்டுக்கும் ரொம்பவே முக்கியத்துவம் கொடுப்போம். ஆடி அமாவாசை ரொம்பவே விசேஷமான ஒரு அமாவாசை. இந்த அமாவாசையில் நாம் நம்மளுடைய முன்னோர்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி வீட்டில் பூஜை அறையில் ஏற்றக்கூடிய தீபம் அப்படிங்கிறதுக்கும் ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கலாம். இந்த தீபத்தை நாம் இவ்வாறு ஏற்றும் பொழுது இந்த இலை வைத்து நாம் ஏற்றும் போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அதே நன்மைகள் கிடைக்கும். மகாலட்சுமியினுடைய அருள் பரிபூரணமாகவே கிடைக்கும். அமாவாசை நாளில் அரச இலையின் மீது அகல் விளக்கு வைத்து தீபம் ஏற்றுவது முன்னோர்களினுடைய ஆசையை பெறவும் தோஷங்கள் நீங்கவும் செய்யப்படக்கூடிய ஒரு ஆன்மீக வழிபாடு. அதே மாதிரி செல்வ செழிப்பு அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அமாவாசை நாளில் மருதாணி இலையின் மீது, அதாவது ஒரு அழகிய ஒரு தாம்பழத்தட்டை எடுத்துக்கோங்க. அதை சுற்றி பார்த்திங்க அப்படின்னா மஞ்சள் குங்குமம் இட்டு நாம் வச்சுக்கிட்டு அந்த தாம்பழத்தட்டு ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா மருதாணி இலைகளை பரப்பி வச்சிடணும். அதற்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா சுத்தமான புதிய அகல் விளக்கு ஒன்று வாங்கி அதில் பார்த்திங்க அப்படின்னா பன்னீர் அல்லது நீரால் அந்த இலைகளை கழுவிடணும். அதாவது மருதாணி இலைகளை பறித்து அதை பன்னீரால் நாம் சுத்தமாக கழுவிட்டு அதை தொடச்சி அந்த தாம்பழத்தட்டு ஃபுல்லாகவே நிரப்பி வைக்கணுங்க. நிரப்பி வச்சதுக்கு பிறகு ஒரு புதிய அகல் விளக்கு எடுத்து அந்த அகல் விளக்குக்கும் மஞ்சள் குங்குமம் திலகமிட்டு சுத்தமான பசு நெய் அப்படி இல்லைன்னா நல்ல எண்ணெய் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 எண்ணெய்களை நாம் பயன்படுத்தலாம். அதிகமாக பார்த்திங்கன்னா சுத்தமான பசு நெய் பயன்படுத்துவது ரொம்பவே உகந்தது அப்படின்னே சொல்லலாம். நம்ம சுத்தமான பசு நெய் இட்டு பஞ்சு திரை போட்டு நாம் தீபம் கிழக்கு முகமாக பார்த்து தீபம் ஏற்றும் பொழுது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அதீத நன்மை கிடைக்கும். சுத்தமான பசு நெய் கிடைக்காதவங்க விளக்கில் நல்லெண்ணெய் அப்படி ஊற்றி நாம் தாராளமாக தீபம் ஏற்றலாம். முடிஞ்சவங்க பஞ்சு திரி போடலாம், இல்லைனா தாமரை திரி போடுவாங்க, அதுவும் போடலாம். இந்த மாதிரி திரிகள் போட்டு நாம் தீபத்தை ஏற்றி நாம் வழிபடும் பொழுது மகாலட்சுமியினுடைய பரிபூரணமான அருள் நமக்கு கிடைக்கும். பொதுவாக நாம் இந்த அரச இலையில் தீபம் ஏற்றுவது முன்னோர்களினுடைய அருளையும் முன்னோர்களினுடைய சாபங்கள் நீங்கவும் அவங்களுடைய தோஷத்தை விலகவும் நாம் ஏற்றக்கூடிய தீபமாக அரச இலையில் தீபம் ஏற்றக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி ஆடி அமாவாசை அன்று செல்வ செழிப்பு அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா மருதாணி இலையின் மீது நாம் தீபத்தை ஏற்றணும். ஏன் மருதாணி இலையை பார்க்குறோம் அப்படின்னா மருதாணியில் பார்க்கும் பொழுது மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஒரு ஐதீகம் இருக்கிறது. மகாலட்சுமி குடிகொண்டிருக்கக்கூடிய அந்த மருதாணி இலையின் மீது நாம் தீபத்தை ஏற்றும் பொழுது நமக்கு பார்த்திங்க அப்படின்னா மகாலட்சுமியினுடைய பரிபூரண அருள் கிடைக்கும். இந்த தீபத்தை நாம் எப்படி ஏற்றணும், எந்த நேரத்தில் ஏற்றணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல பார்த்திங்க அப்படின்னா நாம் நம்மளுடைய முன்னோர்கள் வழிபாட்டை காலையிலேயே முடிச்சிடுவோம். அதற்கு பிறகாக பார்த்திங்க அப்படின்னா தெய்வ வழிபாட்டை கடைபிடிக்கிறவங்க முன்னோர்கள் வழிபாட்டை முடித்ததற்கு பிறகாக தெய்வ வழிபாட்டை மேற்கொள்வாங்க. தெய்வ வழிபாட்டை மேற்கொண்டதற்கு பிறகாக மாலை 6 மணி அளவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் கிழக்கு பார்த்து நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்க. அதன் கிழக்கு பார்த்து அமர்ந்ததுக்கு பிறகு நான் சொன்ன மாதிரி அந்த தாம்பழத்தட்டை ரெடி பண்ணி அந்த இலைகளை பன்னீரால் கழுவி தொடச்சிட்டு தாம்பழத்தட்டு ஃபுல்லாக அந்த
இலைகளை வந்து நிரப்பி அதற்கு மேலே புதியதாக வாங்கியிருக்கக்கூடிய அகல் விளக்கை தான் பயன்படுத்தணும். பழைய அகல் விளக்குகளை பயன்படுத்தாதீங்க. புதிய அகல் விளக்கு வந்து பயன்படுத்துங்க. மண் விளக்கு தான் பயன்படுத்தணும். செம்பு, பித்தளை இந்த மாதிரி விளக்குகளை தவிர்த்து கொள்ளுங்க. மண் விளக்கு, அகல் விளக்கை வந்து பயன்படுத்துங்க. தாம்பழ தட்டு கூட பார்த்திங்க அப்படின்னா பித்தளையில் இருக்குது அப்படின்னா யூஸ் பண்ணலாம். பட் இருந்தாலும் வந்து மண் தட்டு அப்படின்னு இருக்கும், மண்ணால் செய்யப்பட்ட தட்டு இருக்கும், அதை கூட நீங்கள் பயன்படுத்தலாம். அது ரொம்பவே வந்து உங்களுக்கு சிறப்புக்குரியது. மண் தட்டின் மீது நீங்கள் மருதாணி இலைகளை வைத்து இந்த அகல் விளக்கு வைத்து நீங்கள் பூஜை பண்ணலாம். மண் தட்டு வந்து கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து தாம்பழ தட்டை வந்து தாராளமாக இந்த விஷயத்துக்கு வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இவ்வாறு வந்து நீங்கள் உங்களுடைய வீட்டில் தீபம் ஏற்றும் பொழுது, அதாவது மாலை 6 மணிக்கு மேலே 8 மணிக்குள்ளாக நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றலாம். ஒருவேளை வந்து காலையில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா காலையில் 4 மணியில் இருந்து 6 மணிக்குள்ளாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த தீபத்தை ஏற்றி நீங்கள் வழிபடலாம். ஒருவேளை எங்களால் காலையில் பண்ண முடியாது அப்படின்றவங்க, ஏன்னா பெரும்பாலும் ஆடி அமாவாசை அப்படின்னு வரும்பொழுது முதல் வேலையாக நாம் நம்மளுடைய பித்ருக்களுக்கும் முன்னோர்களுக்குமான ஒரு நாளாக பார்க்கப்படுறதுனால அன்றைய தினத்தில் தான் நாம் முன்னோர்களுடைய வழிபாட்டை மேற்கொள்ளுவோம் அப்படின்னே சொல்லலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா முன்னோர்களினுடைய வழிபாட்டை முடிச்சதற்கு பிறகாக நீங்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். நீங்கள் மாலை நேரத்தை வந்து பயன்படுத்திக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மகாலட்சுமியானவள் மாலை நேரத்தில் தான் வீட்டுக்கு வருவதாக ஐதீகம். அதனால் மாலை நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த தீபத்தை ஏற்றி மகாலட்சுமியை வரவேற்று அவளுடைய திருநாமத்தை பாடலாம். அவர்கள் தொடர்பாக உங்களுக்கு தெரியக்கூடிய பாடல்களோ மந்திரங்களோ வந்து உச்சரித்து உங்களுடைய வேண்டுதல்களை நீங்கள் அந்த தீபத்திடம் சொல்லும் பொழுது மகாலட்சுமி அந்த தீபத்தின் அருள் பாலிப்பாங்க. இதன் காரணமாக உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செல்வ செழிப்பு வந்து ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையையே மாற்றக்கூடிய ஒரு தீபமாக இந்த மருதாணி தீபம் வந்து அமைய பெறும் அப்படின்னே சொல்லலாம். முடிஞ்சவங்க இந்த காலகட்டத்தில் இந்த அமாவாசை திதி அன்று இந்த முறையில் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து தீபமேற்றி வழிபாடு செய்பவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கி நல்ல வாழ்க்கை அமையும் அப்படின்ற அருமையான ஆன்மீக தகவலோடு இன்றைய பதிவினை நாம் நிறைவு செய்து கொள்ளலாம். முடிஞ்சவங்க தாராளமாக இந்த வழிமுறையை செய்ய பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி பயனுள்ள ஆன்மீக தகவல்களை வந்து நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து பலன் பெற நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.